ஓம் ஸ்ரீ சாயிராம். தமிழ் பதிப்பின் முன்னுரை. முதற் பதிப்பு 1964 ஆண்டு முதல் கோயம்புத்தூர் ஸ்ரீ நாகசாயி மந்திருக்கு அடிக்கடி செல்லும் பாக்கியம் பெற்றிருந்தேன். ஷிர்டி சாய்பாபா அவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை அறியவிலையும் தூண்டுதலால் அப்போது அங்கு இருந்த திரு AVK சாரி அவர்களிடமிருந்து ஸ்ரீ சாயி சத்சரிதம் என்னும் நூலின் ஆங்கில பதிப்பை வாங்கி படித்தேன். ஸ்ரீ சாயி சத்சரிதத்திற்கு என உரிய தனி சிறப்புகளாவன. சத்சரிதம் பாபா இவ்வுலகத்தில் வாழ்ந்திருந்த போதே அவரால் ஆசீர்வாதம் செய்யப்பட்டு திரு ஹேமத் பந்த் அவர்களால் எழுதப்பட்டது. இந்நூலை குளித்த பின் ஆச்சாரம், அன்பு, நம்பிக்கையுடன் எவரொருவர் ஒரு வாரத்தில் படித்து முடிக்கிறார்களோ அவர்களுடைய கேடுகள் அளிக்கப்படும் என கூறப்படுகிறது. இந்நூலை படிப்பதால் என்னென்ன நலன்கள் கிடைக்கும் என்பதை பிற்சேர்க்கையில் காணலாம். கிறித்தவர்களுக்கு பைபிளும், முகமதியர்களுக்கு குர்ஆனும், சைவர்களுக்கு தேவாரம், திருவாசகம், வைணவர்களுக்கு திவ்ய பிரபந்தமும் எவ்வாறு உயர்ந்ததாக கருதப்படுகிறதோ அவ்வளவு முக்கியம் வாய்ந்த நூலாக ஷிர்டி சாயி பக்தர்களுக்கு ஸ்ரீ சாயி சத்சரிதம் கருதப்படுகிறது. பின்னர் இந்நூல் இதுகாரும் தமிழ் மொழியில் வெளிவராதது அறிந்து அதை நான் தமிழில் மொழிபெயர்க்க விரும்பினேன். இது குறித்து 1966 ஆண்டில் ஷிர்டி சமஸ்தானத்திற்கு எழுதி கேட்டேன். அப்போது இருந்த கோர்ட் ரிசீவர் திரு BG போட்னிஸ் அவர்கள் என்னை ஊக்குவிக்கும் முகமாக பதில் எழுதினார். தொடர்ந்த பல கணித போக்குவரவுகளுக்கு பின்னர் 1968 ஆண்டில் பம்பாய் ஹானரரி சிட்டி சிவில் கோர்ட்டார் நான் தமிழில் சத்சரிதத்தை பதிப்பிப்பதை அங்கீகரித்து இருப்பதாக அப்போதைய ரிசீவர் திரு DD பதன்கர் அவர்கள் மூலம் எனக்கு தெரிவித்தனர். பல்வேறு காரணங்களால் இந்நூலை அப்போதே வெளியிட இயலவில்லை. இது குறித்து மீண்டும் சமஸ்தானத்திற்கு ஜூன் 1980 எழுதி மிஸ்டர் KH கக்ரே அவர்களின் செயல்முறை திட்டப்படி மீண்டும் இந்நூலை வெளியிடும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வெற்றி பெற்றேன். ஷிர்டி சாய்பாபாவின் மகத்தான கருணையும் ஆசியுமே இப்புத்தகத்தை நன்முறையில் வெளியிடும் என் முயற்சியை சிறப்புற ஈடேற்றி வைத்தது. எனது முயற்சியில் முன்னர் என்னை ஊக்குவித்த எனது தாயார், காலம் சென்ற வேதாம்பாள் அவர்களை மரியாதையுடன் நினைவு கூர்கிறேன். தற்போது என்னை ஊக்குவித்து கொண்டும் உறுதுணை புரிந்து கொண்டும் இருக்கும் என் தந்தையார் திரு R சொக்கலிங்கம் அவர்களுக்கும், என் தமையனார் திரு C முத்தையா MSc அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நூலை நல்ல முறையில் அச்சேற்றி அழகான நூலாக உருவாக்கி வழங்கிய புதுக்கோட்டை MS சர்மா சானிட்டோரியம் அச்சகத்தினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்நூலை பதிப்பிப்பதற்கு ஒப்புதல் வழங்கிய ஷிர்டி சாய் சமஸ்தானத்துக்கும் எனது மொழிபெயர்ப்பு புத்தக உருவில் வெளிவர தக்க முயற்சிகளை உடனே எடுத்த தற்போதைய சமஸ்தான ரிசீவர் திரு KH கக்ரே அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் சாய்ராம்.